attitude of confidence. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். யாரு சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறது? நீதிமான்கள். ஏன் நம்ம தைரியமா இருக்கிறது இல்ல? நமக்கு நீதிமான்கள்னு தெரியறது இல்ல. பிரச்சனை மறுபடியும் அங்கதான் வருது. நீதிமான்கள்னு தெரிஞ்சிச்சா அவர் எப்படி இருப்பாரு? சிங்கத்தை போல இருப்பாரு, தைரியமா இருப்பாரு. ஒருவரும் தொடராது இருந்தோம், ஏதோ சத்தத்துக்கு என்ன பண்றது இல்ல, யாரும் ஓடுறது இல்ல. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஓட்டமா ஓடி வர்றாங்க. என்னன்னா யாரோ விரட்டுற மாதிரி இருக்கு, யாரோ விரட்டுற மாதிரி இருக்கு, ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி இருக்கு. ஒன்னும் நடந்துடல இது வரைக்கும், ஆனா எனக்கு தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகுது பிரதர். எனக்கு பிரதர் ஏதாவது கெட்டது நடக்க போறது முதல்லயே தெரிஞ்சிடும் பிரதர். சில பேருக்கு நல்லது நடக்க போறது தெரியவே தெரியாது, ஆனா கெட்டது நடக்க போறது தான் பல நாளுக்கு முன்னாலே என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஏதோ நடக்க போகுது, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, நைட்ல நான் பயந்து எழுந்து உட்கார்ந்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, பாருங்க பிரதர் நான் நினைச்ச மாதிரியே நடந்தது, நினைச்ச மாதிரியே நடக்கல, நினைச்சதுனால நடந்தது. ஆனா நீதிமான்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருடைய இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கிறது. துர்ச்செய்தியை கண்டு வாசிங்க பார்க்கலாம். 112 6 7. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பயப்படவே மாட்டான். அது கீழே பாத்தீங்கன்னா, யார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். ஏன் அங்க வருது வாரி இறைத்தான்னு சொல்லி? யார் வாரி இறைப்பா? பயப்படாதவங்க. ஏன் நம்ம வாரி இறைக்க மாட்டேன்றோம்? ஏன் அப்படியே எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறோம்? இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு கெட்டது நடக்க போகுது, நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அப்ப எனக்கு இந்த பணம் என்ன பண்ணும், உதவும். அதனாலதான் நாளைக்கு ஒண்ணும் இல்லாம போகுது, இந்த பணம் உதவுறதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரியே. ஆனா இங்க நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்டு அசையாதவன், மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து தன்னுடைய காரியங்களை செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? அவன் வாரி கூட இறைக்கிறான். ஏன் அந்த இடத்துல பணத்தை பத்தி சொல்லிருந்தா, நான் மறுபடியும் சொல்றேன், மணி ரெப்ரசன்ட் யூ. ஒரு 10 ரூபா எடுக்கிறீங்கன்னா அந்த 10 ரூபா யார பிரதிபலிக்கிறது? உங்களை பிரதிபலிக்குது. நீங்க செய்த வேலை, உங்களுடைய வேர்வை, நீங்க உங்களுடைய நேரம், உங்களுடைய திறன், இதெல்லாம் முதலீடு பண்ணி தான் இது என்ன பண்ணிருக்கு, கைக்கு வந்திருக்குது. அப்ப அதனாலதான் அது மனுஷனை விட்டு பிரிய மாட்டேங்குது. தன்னையே இழக்கிறதுக்கு மனுஷனால என்ன பண்ண முடியல. அதனாலதான் அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. அதனாலதான் அதை அங்க கொண்டு வந்து சொல்லி இருக்கிறார். அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். ஆனா துர்ச்செய்தியே வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு தெரியும், நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். நடப்பதெல்லாம் நன்மை கிடையாது, நடப்பதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அவரால் மாற்ற முடியும்.